Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. என்னோட பேர் மோனிஷ். நான் சென்னையை சேர்ந்தவன். நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஒரு சலூன்லயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப வருஷமா நான் ஒரே சலூன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு சம்பளம் போதுமான அளவு இருந்தது. ஆனா அதை விட இன்னொரு பெட்டர் சலூன்ல உனக்கு இதை விட இன்னும் நல்ல சம்பளம் தரேன்னு சொன்ன உடனே நானும் அந்த பழைய சலூன்ல இருந்து புதிய சலூனுக்கும் மாறிட்டேன். அண்ட் அந்த சலூன் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீடுகளை அதை டெக்கரேட் பண்ணி அதை சலூனாவும் மாற்றி வச்சிருந்தாங்க. அந்த சலூனுக்கு வேலைக்கு சேர்ந்த ஆரம்பகட்ட காலத்துல சலூனுக்கு மேக்கப் பண்றதுக்கு முடி வெட்டுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா போக போக கூட்டம் குறையவும் ஆரம்பிச்சது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த இடமே வெறிச்சோடி இருந்தது. சரி, எனக்கு போர் அடிக்குதுன்னு தெரிஞ்ச ஓனர் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீ சலூன்லயே உட்காந்துட்டு இருக்கிறத விட கஸ்டமர் வர வரைக்கும் சும்மா கீழே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி சுத்திட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நானும் அதை கேட்டு சலூனை விட்டு வெளியில வந்து அப்படி சுத்தவும் ஆரம்பிச்சேன். சொல்ல போனா அந்த சலூனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நானும் சந்திக்க நேரிட்டது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல பறிப்போன ஒரு உயிர், அந்த இடத்துல ஆன்மாவா அதுவும் எரிஞ்சு போன ஒரு உருவத்தோட அங்கே ஸ்டில் இப்ப வரைக்கும் சுத்திட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பேய்கிட்ட நானும் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தேன். அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரான மோனிஷ் அப்படின்றவர் அவர் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் இல்ல உங்க நண்பர்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண மோனிஷ். இவர் சென்னையை சேர்ந்தவர் தான். இதுக்கு முன்னாடி சென்னை ஆழ்வார்பேட்டையிலேயே வேற ஒரு சலூன்லயும் வேலை பார்த்திருக்காரு. அந்த சலூன்லயும் போதுமான வருமானம் இருந்திருக்கு. ஆனா இதை விட இன்னும் பெட்டர் ஆப்ஷன் அடுத்தடுத்த சலூன் அப்படின்னு இவரும் தேடி இருக்காரு. அதுல ஒரு நல்ல சலூன்ல இவருக்கும் ஒரு நல்ல சம்பளத்துல வேலையும் கிடைச்சிருக்கு. சரிங்க, நல்ல சம்பளமும் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு இவரும் பழைய சலூனை விட்டு புது சலூனுக்கும் போறாரு. ஆனா பழைய சலூன்ல எந்த விதமான பிரச்சனையும், பேய் பிரச்சனையா இருக்கட்டும், மனுஷங்களாலையும் எந்த பிரச்சனையுமே இல்லாம சுமூகமா தான் இருந்தது. இப்படி புது சலூனுக்கும் போறாரு. அந்த சலூன் போன ஆரம்ப கட்ட காலத்துல கஸ்டமர்ஸ் நிறைய பேரும் வந்திருந்தாங்க. இவருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வர எல்லாருமே இவரால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமான ஹேர் ஸ்டைல்லாம் விட்டு ஓரளவுக்கு பேரும் வாங்கிட்டு இருந்தாரு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் கஸ்டமர் வர்றது படிப்படியா குறையவும் ஆரம்பிச்சது. ஒரு லெவலுக்கு மேல கஸ்டமரே இல்லாம அந்த சலூனே காலியா இருந்திருக்கு. மோனிஷ்க்கும் ரொம்பவே போர் அடிக்குது. சலூனை விட்டு வெளியில போக முடியாம அந்த சலூனுக்குள்ளேயே இங்க உட்காந்துட்டு இருக்கிறது அங்கன்னு இந்த மாதிரி மாறி மாறி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ஓனர் என்ன பண்றாருன்னா, தம்பி உனக்கும் ரொம்ப போர் அடிக்கும், கஸ்டமர் வர வரைக்கும் நீ வெளியில போயிட்டு டீ குடிச்சிட்டு சும்மா அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் மோனிஷ் அந்த சலூனை விட்டு வெளியில வர பழக்கத்துக்கும் வராரு. அண்ட் மோனிஷ் இவர் வேலை பார்க்குற சலூன் ஒரு பெரிய பில்டிங், கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி அடுக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சலூனும் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சில ஃப்ளோரில் ஆஃபீஸ்லாம் இருந்திருக்கு. கடைசியாக அந்த 8, 9, 10 அந்த இடத்துல ஆட்களும் தங்கியிருக்காங்க. ஆட்கள்லாம் பேச்சுலர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, குடும்பத்தோட அந்த இடத்துல ஒரு சில குடும்பங்கள் குடியிருந்திருக்காங்க. இப்போ சலூனை விட்டு வெளியில் வந்த மோனிஷ் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கீழே போகிறத விட மேலே போகுது, ஒருவேளை மேலே தானே மொட்டை மாடி இருக்குமா அப்படின்னு இவரும் படியேறவும் ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது, அட மேலே மொட்டை மாடி இருக்கு, காலியா இருக்கு, கீழே கஸ்டமர் வரலன்னா மேலே கூட நிக்கலாமே அப்படின்னு இவரும் மேலே வந்து நிக்கிறாரு. இன்கேஸ் கஸ்டமர் வந்தாருன்னா அவங்க ஓனர் கால் பண்ண போறாரு. கால் பண்ண உடனே இவரும் கீழே வந்துருவாரு. இப்படி அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் கஸ்டமர் இல்லாத அந்த நேரத்தில் மோனிஷும் சலூனை விட்டு மேலேயும் போறாரு, மொட்டை மாடிக்கும். அப்படி மொட்டை மாடிக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவாரு. இன்கேஸ் கால் பண்ணாங்கன்னா எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்னு லைட்டா அப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பாரு. இது அடுத்த ஒரு வாரம் கண்டினியூ ஆகுது. ஆனா அந்த ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரத்தோட முதல் நாள் மறுபடியும் கஸ்டமர் இல்லை அப்படின்னு இவரும் மேலே போறாரு. மேலே போயிட்டு வழக்கமாக படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு இவரும் படுத்துட்டு இருக்க, ஆனா
இந்த ஒரு வாரத்தில் நடக்காத அந்த ஒரு விஷயம் அந்த 2வது வாரத்தோட முதல் நாள்லயும் நடக்குது. மோனிஷ் இவர் படுத்த உடனே இவருக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா சும்மா இருந்தா கண்டிப்பா தூக்கம் வரும், அதனால இவருக்கும் தூக்கம் வந்துருது. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை மாடிக்கு யாரோ வராங்க. இந்த சத்தம் இவருக்கு ஆரம்பத்தில் கேட்டிருக்கு. மேபி இங்க இருக்கிற யாராச்சும் வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மேலே வராங்க போல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காம இவரும் படுத்துட்டு தான் இருந்திருக்காரு. பட் அப்படி நடந்து வர அந்த ஏதோ ஒன்று நபராக இருக்கலாம் இல்லை அமானுஷமாக இருக்கலாம், அப்படி நடந்து வர்றது இவர்கிட்ட தான் பொறுமையாக நடந்து வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த காலடி சத்தமும் கேட்டிருக்கு. இப்படி அந்த சத்தம் கிட்ட வரதை நோட் பண்ண மோனிஷும் ஒருவேளை நம்ம கூட வேலை பார்க்குற பசங்களோட வேலையாக இருக்குமோ, சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காம தூங்கலாம் அப்படின்னு இவரும் சைலண்டாக தூங்கிட்டு தான் இருக்காரு, கண்ணையும் திறக்கல. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடந்து வர அந்த ஒரு விஷயம் இவர் பக்கம் வந்ததுக்கப்புறம் அப்படியே நின்றுருது. அதுக்கப்புறம் அந்த நடக்கிற சத்தமும் கேட்கல. இதிலிருந்து ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க மோனிஷ் இவரை ஏதோ தப்பான விதத்தில் தொடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடும்போது அவரும் பயத்தில் அலறி அடித்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த மொட்டை மாடியே காலியாக தான் இருக்கு. இவர் பக்கத்தில் யாருமே இல்லை. என்னடா இது, யாரோ இப்போதான் நடந்து வந்தாங்க, என்னை தொட்டாங்க, அதுவும் தப்பான இடத்துல தொட்டாங்க, என்னால் கிளியராக உணர முடிஞ்சுது. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு இவருக்கும் ஒரு பெரிய குழப்பமும் இருக்குது. அப்போ வரைக்கும் இந்த பேய் பிசாசு பயம் அப்படின்னு இவருக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே நைட்டு நடந்தால் பரவாயில்ல, எல்லாமே பகலில் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு பேய்ங்க பகலில் வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஈவன் எனக்கும் ஒரு சில நேரம் இருக்கும். அதே மாதிரி தான் மோனிஷும் பகலெல்லாம் பேய் வராது, கண்டிப்பாக இது ஆளுங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு இவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு மறுபடியும் சலூனுக்கு வந்துடுறாரு. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் மத்தியானம் போல் சலூனில் வேலை பெருசாக இல்லை, மறுபடியும் மாடிக்கும் வராரு. மாடிக்கு வந்து இவர் எப்பவுமே படுத்திருப்பார்ல அதே இடத்துக்கு தான் வராரு. அங்கே வந்து கொஞ்ச நாள் படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துல யாரோ நடக்கிற சத்தமும் கேட்குது. ஆனால் ரொம்ப தூரம் இவர் கிட்ட வர மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு அங்கே நடக்கிற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அந்த சத்தமும் அடங்கிடுது. அடங்கின கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல ஒரு விதமான எரிஞ்ச வாடையும், இந்த சதைகள்லாம் நெருப்பால் தீஞ்சு போனால் அந்த தீஞ்ச நாத்தம் எப்படி ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் கொமட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்ட வாடை இவரை சுற்றியும் அடிக்குது. இவரும் பதறி அடித்து எந்திரிச்சு உட்கார்றாரு. ஏன்னா இவரை சுற்றி ஏதாச்சும் நெருப்பு பற்றி இருக்கா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா புகையும் இல்லை, நெருப்பும் இல்லை. ஆனால் அந்த துர்நாற்றம் மட்டும் இவரை சுற்றி பயங்கரமாக அடிக்குது. இவரும் மூக்க மூடுறாரு, பனியன் இழுத்து மூடி பார்க்குறாரு. ஆனால் அந்த நாத்தம் அடங்கின மாதிரியும் தெரியல. என்னடா அது இவ்வளோ நாத்தம் அடிக்குது, இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நாத்தத்தை நான் உணர்ந்தது இல்லை அப்படின்னு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓரளவுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு. இல்லை இது ரொம்ப நாத்தடிக்குது, நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொட்டை மாடியிலிருந்து சலூனுக்கு வந்துடுறாரு. ஆனால் சலூன் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாத்தமும் இல்லை. ஒருவேளை பக்கத்தில் ஏதாச்சும் எரிக்கிறாங்க போல இருக்கு, அதோட நாத்தம் தான் மேலே அடிக்குது அப்படின்னு இவரும் அதை பெருசாக கண்டுக்காம அடுத்தடுத்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அடுத்த நாளும் வருது. ஆனால் அடுத்த நாள் பெருசாக எந்த வேலையுமே இல்லை, சலூனும் காலியாக தான் இருக்கு. மோனிஷும் அவங்க ஓனரை பார்க்குறாரு. அவங்க ஓனரே போர் அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. சரி நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மோனிஷும் அந்த படிக்கட்டில் இருந்து அந்த மொட்டை மாடிக்கு நுழையிற அந்த வாசலில் அப்படி என்ட்ராகிறாரு. என்ட்ராகும்போது இவர் வழக்கமாக உட்கார்ற அந்த இடத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த மொட்டை மாடி ரொம்பவே பெருசு. அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன வழக்கமாக நம்ம உட்கார்ற இடம், நம்ம தூங்குற இடம், இப்போ அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பெண் நிற்கிறாங்களே, ஒருவேளை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இவரும் ஒரு 2 அடி நடந்து வர்றாரு. கரெக்டாக நடந்து வரும்போது அங்கே இருக்கிற அந்த பெண் அப்படி இவரை பார்த்த மாதிரியும் திரும்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பெண் ஆப்போசிட்டை பார்த்துருந்தாங்க. இப்போது இவர் வர சத்தத்தை கேட்டு அவங்களும் திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது அவங்களுடைய உடல் பாவனை எப்படி இருக்குன்னா அப்படின்னு கையை இப்படி வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முகம் மட்டும் ஒரு மாதிரி கோபத்தோடு இருக்கு. சொல்லப்போனால் ஒரு கொலவெறியோட மோனிஷும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோபத்துக்கான அர்த்தம் இங்கே நிற்கிற பெண் யாருன்னு தெரியாமல் மோனிஷும் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கியும் போகிறாரு. அப்போ அவருக்கு தோன்ற விஷயம், யார் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே கருப்பாக இருக்காங்க, இந்த ஆப்பிரிக்கா சைட்லலாம் வந்து கருப்பாக இருப்பாங்களே அந்த மாதிரி பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்காங்களே அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல கருப்புன்னு சொல்லி அந்த விஷயத்த நான் தாழ்த்தி சொல்லலை, அங்கே நிற்கிறது பேய் ஒரு சிலது வந்து கருப்பாக தான் இருக்கும். அதை தான் இவர் நமக்கு புரியும்படி சொல்லியிருக்காரு. நானும் அதை தான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா நானும் கருப்பு தான், போட்டிருக்கிறதும் கருப்பு தான், எல்லாமே கருப்பு தான்.
ஆனால் கொஞ்சம் கிட்ட போகும்போது அவங்களுடைய அந்த பார்வை கோர பார்வையாகவும் ரொம்பவே முறைக்கிறது இவருக்கும் புரிஞ்சிருது. என்னடா இது, இவங்க இந்த அளவுக்கு முறைக்கிறாங்க, வேணாம் நம்ம இன்னைக்கு மாடியில் இருக்க வேண்டாம், நம்ம கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்துடுறாரு. ஆனால் அது வரைக்கும் மோனிஷ் நினைச்சது அங்கே நிற்கிறது ஒரு பெண் தான், அது இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. பொதுவாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க புதுசாக யாராச்சும் மாடிக்கு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி தான் குறுகுறுன்னு பார்ப்பாங்க, சில பேர் முறைப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நினச்சி இவரும் கீழே வந்துட்டு இருக்காரு. இப்படி அந்த நாளும் முடிஞ்சிருது. அடுத்த நாளும் வேலைக்கு வராரு, வேலையை பார்க்குறாரு. ஆனால் பெருசாக வேலை இல்லை. மத்தியானத்துக்கு மேலே ரொம்பவே ஃப்ரீயாக இருந்ததுனால மத்தியானம் மறுபடியும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. எந்த விதமான நினப்பும் கிடையாது. நேற்று அந்த மாதிரி லேடி இருந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க இருப்பாங்களா அப்படின்னு எந்த விஷயத்தையுமே யோசிக்காம மறுபடியும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. ஆனால் இப்போ மாடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கும் தோணுது, ஆமாம் இல்லை நேற்று ஒரு லேடி இருந்தாங்க அப்படின்னு. இவரும் அந்த இடத்த பார்க்குறாரு, மொட்டை மாடியும் சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை, அந்த இடமே காலியாக தான் இருக்கு. யாருமே இல்லை, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக படுக்கிற அந்த இடத்துல போய் சைலண்டாக படுத்துட்டும் இருக்காரு. அண்ட் இவர் படுக்கிற அந்த நேரம் மதியானம் ஒரு 2லேருந்து 2:30 மணி இருக்கும். இப்படியே தூங்கினதுக்கப்புறம் சரியா 3 மணிக்கு இவருக்கும் மொழிப்பும் வருது. அந்த நேரம் இவர் சைடாக தான் படுத்துட்டு இருக்காரு. அப்படி கண்ணை திறக்கும் போது அந்த மொட்டை மாடியோட படிக்கட் வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசலும் தெரியுது. ஆனால் வாசல் மட்டும் தான் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசலுக்கு அந்த பக்கம் ஒரு பெண்ணும் நிற்கிறாங்க. இதை ஓரளவுக்கு தூக்க காலத்தில் இவரும் பார்க்குறாரு, யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணை நல்லா கொஞ்சம் திறந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நேற்று இந்த லேடி தான் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு இவரும் பார்த்துட்டே இருக்க. ஆனால் அந்த படிக்கட் கிட்ட இருக்கிற அந்த பெண் அப்படி பொறுமையாக அங்கேருந்து நடந்தும் வராங்க. அதுவும் மோனிஷ் ஒரு படுத்துட்டு இருக்காருல, இந்த இடத்த பார்த்து தான் அப்படியே நடந்தும் வராங்க. இதை இவரும் படுத்தா மாதிரி இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த பெண் கிட்ட வர தான் இவரும் ஒரு சில விஷயத்த நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நேற்று பார்க்கும்போது அந்த பெண் கருப்பாக இருந்தாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, பட் அந்த கருப்பு எதனால் இருக்குன்னா, அவங்க உடல் ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிஞ்சு போய் தீஞ்சு போயும் இருக்கும். அது முகம் ஃபுல்லாக இந்த வறண்டு வெடிச்சு போய் பார்க்கறதுக்கே ரணக்கொடூரமாக இருந்திருக்காங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு மோனிஷ் கிட்ட வந்து, எரியுது தண்ணி ஊற்று எனக்கு எரியுது தண்ணி ஊற்று அப்படின்னு இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் தூக்க கழகத்தில் பார்க்குற மோனிஷ் இவருக்கும் ஒன்றும் புரியல. டேய் இங்கே என்னென்ன நடக்குது, நான் தூக்கத்தில் இருக்கேனா, இதெல்லாம் கனவா இல்லை உண்மையிலே நடக்குதா அப்படின்னு இவருக்கும் புரியாமல் அப்படியே படுத்தபடி பார்த்துட்டும் இருக்காரு. கடைசியாக எந்திரிச்சு உட்காந்து கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உண்மையிலே முன்னாடி நிற்கிறது ஒரு பேய். அதுவும் தீக்குளிச்சு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு செத்து போன ஒரு ஆன்மா தான் என் முன்னாடி நிற்குது. அதை இப்போவும் தான் உயிரோட இருக்குன்ற நினைப்பில் தான் தண்ணி ஊற்று அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு இவரும் பதறி போயிட்டோம். அப்படியே பதறி பின்னாடி வராரு. ஏன்னா முன்னாடி நிற்கிற அந்த எரிஞ்சு போன பேய் நகர்ந்தா மட்டும்தான் இவரால் எந்திரிச்சு படிக்கட் வழியாக கீழேயும் போக முடியும். மோனிஷ்க்கும் கை கால்லாம் நடுங்குது. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரும் முழிக்க ஓரளவுக்கு மயக்கமும் வர நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேயோட உருவம் இவரோட கண்ணு முன்னாடியே அப்படியே காத்தா மறைஞ்சு போன மாதிரி இந்த இடத்த விட்டும் போயிடுது. அது போன அடுத்த செகண்டே கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு, இதுக்கப்புறம் நாம் இந்த மொட்டை மாடி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு வேகமாக ஓடி இவருடைய சலூனுக்கும் போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறமும் மூச்சு வாங்குறதும் நிற்கலை, அந்த வேர்த்து போனதும் நிற்கலை. கூட வேலை பார்க்குற பசங்களாம் கேட்குறாங்க, ஆனால் யார்கிட்டையுமே எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா சொன்னானோ நம்புவாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, இவரை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்கன்னா அது இவருக்கும் கஷ்டமாயிரும். அதனால தான் அந்த ஒரு விஷயத்த அந்த சமயம் யாருக்கிட்டையுமே சொல்லாமல், இல்லை படி வழியாக இறங்கி வந்தேன் அதனால தான் வேர்த்து போயிருக்கு அப்படின்னு அவரும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்போதான் மோனிஷ்க்கும் புரியுது, இந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனால் நம்ம சலூன்லையா தெரியல, ஆனால் அந்த பில்டிங்கில் ஏதோ நடந்திருக்கு. அதோட வெளிப்பாடை தான் இப்போ நான் மாடிலையும் பார்த்துருக்கேன். இதை பற்றி நாம் ஏன் வாட்ச்மேன் அண்ணா செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுவார். நானும் அவர்கிட்ட நல்லா பேசி எங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அவர்கிட்ட போய் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு மோனிஷும் வேலை முடிச்சதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ணாகிட்ட, ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் எதனா நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் முழிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்ன திடீர்னு கேட்குற அப்படின்னு அவரும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க தான் பார்க்குறாரு. இந்த ஒரு விஷயம் மோனிஷ்க்கும் புரியுது. என்னடா இவர் இத்தனை நாள் நம்மகிட்ட நல்லா தான் பழகிட்டு இருந்தாரு, திடீர்னு ஏன் ஏதோ சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு இவருக்கும் புரியாமல், சரிண்ணே நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இப்படியே அடுத்த நாள் வழக்கம் போல் மோனிஷ் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மோனிஷ் கூட ஒரு வடநாட்டு நண்பர் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு சலூன் வாசலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம்
இது எரிஞ்ச நாத்தம் அவருக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாத்தம் வந்த உடனே இதை பற்றி மோனிஷ் கிட்ட டைரெக்டாக சொல்கிறாரு. மோனிஷுக்கும் பதறுது. ஏன்னா இவருக்கும் சேம் நேற்று அதே மாதிரி தான் நாத்தம் அடிச்சது, ஒருவேளை அதான் இருக்கும் அப்படின்னு சலூனை விட்டு வெளியிலையும் வராரு. வெளியில் வந்து பார்த்தா சேம் அதே தோல் தீஞ்சு போன நாத்தமும் அடிக்க, உடனே மோனிஷ் என்ன பண்ணுறாருன்னா, சரி வீடியோ எடுக்கலாம், இன்கேஸ் ஏதாச்சும் மாட்டுது அப்படின்னு பார்க்கறதுக்காக வீடியோவை எடுக்கிறாரு. ஆனால் அவர் எடுத்த வீடியோவில் எந்த விஷயமும் மாட்டலை, ஆனால் அந்த துர்நாற்றம் மட்டும் அடிச்சிருக்கு. அந்த 20 செகண்ட் வீடியோவை நமக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். ஃபயர் ஸ்மெல் வரல உண்டா? இப்போ மோனிஷ் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்த இந்த வீடியோவை அந்த செக்யூரிட்டி அண்ணா கிட்ட போயிட்டு காட்டுறாரு. அண்ணே, எனக்கும் அந்த கெட்ட நாத்தம் அடிச்சிருக்கு, இந்த இந்திக்கார பையனுக்கும் அந்த கெட்ட நாத்தம் அடிச்சிருக்கு, உண்மையிலே இங்கே என்ன நடந்திருக்குன்னு வெளிப்படையாக சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதன்படி நாங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். ஏன்னா இங்கே உண்மையிலே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என்னால் உணர முடியுது, நான் பார்த்துருக்கேன், பார்த்தனால தான் உங்களை வந்து கேட்குறேன். அண்ட் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, உன்னை பார்க்க என் பையன் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்லாம போயிட்டு இன்கேஸ் இந்த ஒரு விஷயத்தால எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் இறந்து போயிட்டேன்னா அந்த பாவமோ சாபமோ உங்களை தான் சுத்தம், ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவரும் அப்பவும் அமைதியாக தான் இருந்திருக்காரு. சரி, இதுக்கு மேலே இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு மோனிஷா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட மேலே சலூனுக்கும் போயிடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே கீழே யோசிச்சுட்டு இருந்த செக்யூரிட்டி அண்ணன் மனசு மாறினதுக்கு அப்புறம் சலூனில் வந்து மோனிஷை தனியாக கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களையும் சொல்றாரு. தம்பி, இந்த ஒரு விஷயம் உனக்கும் நடக்குதாப்பா, தயவு செஞ்சு இதை பற்றி வேற யார்கிட்டையும் சொல்லாத, இப்போ நான் தெளிவாக என்ன இருக்குதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரும் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. கீழே ஒரு வீடு இருக்குல்லப்பா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அம்மா, பொண்ணு, அப்பா இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் குடியிருந்தாங்க. பொண்ணு வயசு பொண்ணு அண்ட் அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவங்க தான். ஆனால் அவங்க 2 பேருமே உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய சொத்துக்களுடைய மதிப்பு ரொம்பவே அதிகம். இதை தெரிஞ்ச அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி சொத்தை எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி கொடுக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்படி எவ்வளோ அடித்தாலும் அந்த பொண்ணு சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தாளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு இன்னும் துன்புறுத்தி கடைசியாக அந்த பொண்ணு கையெழுத்து போட வச்சதுக்கப்புறம், சரி இதுக்கப்புறமும் இவ்வளோ உயிரோட விடக்கூடாது, அப்படி உயிரோட விட்டோன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மண்ணெண்ணெய் கிருஷ்ணாவில் ஊற்றி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சதா சொல்லப்படுது. இப்படி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சு போன இந்த ஒரு விஷயம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாடகைக்கு ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு சில பரிகாரங்கள் மாந்திரிகள்லாம் வச்சு அது ஏதோ அப்படி இப்படின்னு பூசி மொழிவிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சொல்லப்போன இந்த பொண்ணு எரிஞ்சு செத்ததுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது முழுக்க அவங்க சொந்தக்காரங்களால நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் லேட்டராக தான் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு அந்த இறந்து போன பொண்ணுடைய சடலத்தை அவங்களே அடக்கம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான அந்த தீதி காரியம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே பண்ணாமலும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து அதை வேற ஒருத்தவங்களுக்கும் வாடகை விடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும்தான், அவருக்கும் சொத்து பத்தலாம் நல்லாவே இருக்குது. அந்த தாத்தா மட்டும்தான் அந்த வீட்லையும் தங்கியிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த தாத்தாவும் நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஆனால் போக போக அந்த தாத்தா பேசுகிற விஷயம்லாம் படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிருக்கு. யாரை பார்த்தாலும் ஜஸ்ட் பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுவார். அந்த மாதிரி தான் அவரோட நடவடிக்கையும் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணுடைய அமானுஷமான குரலும் அழுகுரலும் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கு மாறி மாறி. அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்கும் என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அக்கம் பக்கத்தில் தங்கி இருக்கிறவங்க கண்டினியூவாக 3 நாளைக்கு தாத்தா வீட்டுக்குள்ள டிவி ஓடுற சத்தமும் கேட்டிருக்கு. கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் அந்த டிவி ஓடிட்டும் இருக்கு. நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் ஆஃப் பண்ணாமல் ஓடிட்டே இருக்க. இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உணர்ந்து இந்த ஒரு விஷயத்த செக்யூரிட்டி கிட்டையும் சொல்கிறாங்க. பா, அந்த பெரியவர் வீட்டில் வந்து 3 நாளாக டிவியும் ஓடிட்டுருக்கு, ஆஃப் பண்ணவே மாட்டார், அவர் உள்ளே இருக்காரா இல்லையா கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் செக்யூரிட்டியும் போயிட்டு கதவை தட்டி பார்த்துருக்காரு. அவருக்கு கிளியராக தெரியுது உள்ளே இருந்து தான் தாழ்பால் போட்டிருக்காங்க, பெரியவர் உள்ளே தான் இருக்காரு.
அந்த செக்யூரிட்டியும் அந்த கதவு கிட்ட காது வச்சு கேட்கிறாரு. உள்ள டிவி சத்தம் நல்லாவே கேட்குது. ஒருவேளை இந்த டிவி சத்தத்தால நம்ம கதவு தட்டுற இந்த ஒரு சத்தம் பெரியவருக்கு கேட்கலையோ, வயசாயிருச்சு இல்லை அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்காரு. அண்ட் அப்பப்ப கிடைக்கிற கேப்லாம் வந்து கதவை தட்டி பார்த்திருக்காரு. ஆனா கதவும் திறக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் செக்யூரிட்டிக்கும் கொஞ்சம் சந்தேகம் எழுது. உடனே போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 3 நாளா இந்த பெரியவர் கதவை திறக்கல, உள்ள டிவி ஓடினபடி தான் இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் கதவை உடைச்சிட்டு உள்ள போலான்னு பிளான் பண்ணி அந்த கதவை உடைக்கிறாங்க. உடைச்ச அடுத்த செகண்டே உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வெளியில வீசுது. என்னன்னு பார்த்தா தாத்தா இறந்து 3 நாள் ஆயிடுச்சு. தாத்தாவோட உடல் கெட்டு போயிருக்கு. ஆனா இறந்து போனவர் வயசானவர், அதனால இவங்களுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி அந்த தாத்தாவோட சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு என்ன கடைசி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி மறுபடியும் அந்த வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு புதுசு படுத்தி அடுத்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காகவும் வராங்க. அடுத்த 1 மாதம் இந்த இடத்துல தான் தங்கவும் போகிறாங்க, இந்த பேய் வீட்டில் தான். இப்போ அந்த வெளிநாட்டு பெண் அந்த வீட்டில் தங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நைட்டு நேரத்தில் அந்த அமானுஷமான சத்தமும் அழற சத்தமும் கேட்கும் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த வெளிநாட்டு பெண் அதை பற்றி பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் ஒரு நாள் இந்த சத்தம் அதிகமாகுது அப்படின்னு இவங்களும் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. மெயின் கதவை திறக்கும்போது இவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெண் அப்படியே கையெல்லாம் இப்படி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு போய் அழுதுட்டே கேட்குறாங்க, தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று, உடம்புலாம் எரியுது, தண்ணி ஊற்று அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தையே மோனிஷ் கிட்ட அந்த இறந்து போனான்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா, தண்ணி ஊற்று அப்படின்னு. அதே விஷயத்தை தான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வெளிநாட்டு பெண்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறி இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த வெளிநாட்டு பெண் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்களும் வேற இடத்துக்கும் தங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கும் பெருசாக எதுவுமே நடக்கலை. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட்களை தங்க வைக்க முடியாது அப்படின்னு அந்த கீழ் ஃப்ளோரை அப்படியே சீல் பண்ணிடுறாங்க. அதை எப்படி சீல் பண்ணுறாங்கன்னா, இந்த மாந்திரிகரெல்லாம் வச்சு அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு சீல் பண்ணுற மாதிரி உள்ளே லாக் பண்ணிடுறாங்க. பட் இவங்க நினைப்பு அந்த ஆன்மா அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ஆன்மா கிடைச்ச கேப் அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பல இடங்களும் சுற்றி இருக்குது. அதில் அதிகப்படியாக அந்த மொட்டை மாடியில் தான் வளம் வந்துட்டு வந்திருக்கு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த செக்யூரிட்டி அண்ணன் மோனிஷ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், அட பாவீங்களா, எப்பேற்பட்ட இடத்துல வந்து நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு மோனிஷும் கொஞ்சம் பதறி இருக்காரு. அதுக்கப்புறம் மோனிஷும் போய் வேலையை பார்க்குறாரு. செக்யூரிட்டி அண்ணாவும், தம்பி யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. மோனிஷும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவரோட மனசுல அந்த ஒரு விஷயம் தான் மூடிட்டும் இருக்கு. சரி இதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம், நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கியிருக்காரு. படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு, நிம்மதியாக தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மோனிஷோட ரூம்குள்ள யாரோ நடந்து வர சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் இவருக்கும் நல்லா தான் கேட்குது. ஏன்னா அப்போ இவர் அறத்தூக்கத்தில் தான் வந்துருக்காரு. சரி அம்மா அப்பா வேற யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு இவரும் பெருசாக எடுத்துக்காம தூங்கிட்டு தான் இருக்காரு. பட் கொஞ்ச நேரத்தில் இவருக்கு யார் உள்ள வந்தா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட கண்ணை திறந்து பார்த்தா இந்த ரூம்குள்ள அந்த எரிஞ்சு இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா ரூம்குள்ளே நின்று மோனிஷை அதே கோவ பார்வையோட பார்த்துட்டும் இருக்கு. இவரும் பதறி அடிச்சு எந்திரிச்சு உட்காராரு. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அந்த பெண்ணுடைய ஆன்மா மோனிஷ் கிட்ட சொல்ற விஷயம், ஓ என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டியா, என்னுடைய வரலாறே தெரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நீ நிம்மதியா இருக்கணும், இதுக்கப்புறம் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னை இதுக்கப்புறம் நான் அடைய போறேன், என்னுடைய தேவைகளை உன்னை வச்சு நான் பூர்த்தி பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு பாத்துடுறேன், உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னை சித்திரவதை பண்றான் அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்ல மோனிஷா என்ன பண்றாருன்னா கத்தி ஆட்களை கூட்டு வரலாம் அப்படின்னு அலறாரு. அலறி எந்திரிக்கும் போது தான் இவருக்கும் தெரியுது, இவ்வளோ நேரம் எனக்கு வந்தது கனவா அப்படின்னு இவரும் சுற்றி பார்க்குறாரு. உண்மையிலே இப்போ இவருக்கு வந்தது கனவு தான். அதை சுற்றி அந்த இடத்தையும் பார்க்குறாரு. இவரோட ரூமை எங்கேயுமே அந்த ஆன்மா இருந்ததுக்கான தடயமும் இல்லை. இப்போ எதுக்கு இந்த ஆன்மா என் கனவுல வந்தது, எதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போச்சு அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் மறுபடியும் தூங்குறாரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மோனிஷ் வேலைக்கு சலூனுக்கும் போகிறாரு. அங்கே போனால் அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி அண்ணன் அப்படி பேய் அரைஞ்ச மாதிரியும் இருக்காரு. அண்ணா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க செக்யூரிட்டி அண்ணனுக்கும் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக செக்யூரிட்டி இவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டும் போகலாம். இவரும் வேலை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்திருக்காரு நைட்டு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ இவர் பக்கத்தில் வரா மாதிரியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு வந்திருக்கு. யாரா அது அப்படின்னு இவரும் கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. பார்த்தா
ஒரு எரிஞ்சு போன உருவம் நல்லா முட்டைக்கண்ணோட இவருடைய முகம் பக்கத்தில் வந்து ரொம்பவே க்ளோஸ் அப்லேயே இருந்திருக்கு. இவரை பார்த்து அப்படியே முறைக்க, இதை பார்த்து செக்யூரிட்டி அண்ணன் தலை திரிக்க அலறி அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியிலே வராரு. படிக்கட்டில் இறங்கி வராரு. வர வரைக்கும் அந்த ரூமும் இவரை துரத்திட்டு வந்திருக்கு அந்த நடுராத்திரி. கடைசி அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் அந்த ரோட்டுக்கு வந்துடுறாரு. ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கம் பக்கத்தில் ஒரு சில ஆட்கள் இருக்கிறத பார்த்து இவருக்கும் கொஞ்சம் தைரியமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் அந்த ரூமில் போய் தூங்க மாட்டேன், ஆனால் என் பொருள்லாம் உள்ளதாக இருக்குது, பேசாமல் இங்கே பிளாட்ஃபாரத்துலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு அந்த நைட்டு ஃபுல்லாக அவரும் வெளியில் தான் படுத்து தூங்கியிருக்காரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே மோனிஷ்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேரையுமே அந்த ஆன்மா டார்கெட் பண்ணியிருக்கு. அப்போ தான் மோனிஷ்க்கு இதோட விபரீதமும் புரியுது. எப்பா இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா, மெயின் ரோட்லேயே ஒரு தர்காவும் இருக்குது. அங்கே போயிட்டு உஸ்தாது கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு தர்காவுக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல தற்கால இருக்கிற உஸ்தாதும் கவலைப்படாதப்பா, இந்த விஷயத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு அவரும் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறாரு. தர்காலேயே சில பல மந்திரங்கள்லாம் ஓதி ஒரு தாயத்தை ரெடி பண்ணி அதை மோனிஷ்கலையும் கட்டி விடுறாரு. கட்டி விடும்போது உஸ்தாத் ஒரு விஷயமும் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, அந்த பெண்ணுடைய ஆன்மா பல சித்திரவதைகளை அனுபவிச்சு தான் இறந்தும் போயிருக்கு, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இறந்தும் போயிருக்கு. இது மட்டும் இல்லை, அந்த ஆன்மா தனியாக ஒரு அனாதை மாதிரி தான் சுற்றிட்டும் இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு உன்னை பின்தொடருது, கவலைப்படாத, இது ரொம்ப தூரம் தொடராது, சீக்கிரமே அது உன்னை விட்டுரும், பயப்படாத அப்படின்னு சொல்லி தான் அந்த தாயத்தையும் கட்டி விடுறாரு. இதுக்கப்புறம் மோனிஷும் வீட்டுக்கும் வந்துடுறாரு. இதுல இருந்து அடுத்து ஒரு வாரம் சொல்றதை விட 5 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 6வது நாள் மறுபடியும் அந்த ஆன்மா இவருடைய கனவுலையும் வருது. அந்த கனவுலையும் சேம் அதே விஷயம், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவரும் பயத்தில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் சரி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்படியே பாத்ரூமும் போறாரு. இப்போ பாத்ரூம்குள்ள போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலையும் வராரு. வெளியில வரும்போது அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னலும் இருக்கு. எதிர்த்து அந்த ஜன்னல் வழியை அப்படி எட்டி பார்க்க இவங்க வீட்டுக்கு கீழே அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் நின்றுருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னடா, என் வீடு வரைக்கும் தேடி வந்துருச்சு அப்படின்னு இவரும் பதறி போய் வராரு. சொல்ல போனா கத்திட்டே வராரு. இந்த சத்தத்தை கேட்ட அம்மா அப்பாவும் என்னாச்சுன்னு கேட்க இப்பதான் மோனிஷும் நடந்த விஷயத்த முறையா அம்மா அப்பாட்ட சொல்ல அப்பதான் அவங்களும் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு தெரியலப்பா, சமீபமாவே நீ ரூம்ல தூங்கும் போது திடீர்னு கத்துற, ஏதோ பண்ற, எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இப்ப என்னடானா பேய் வெளில இருக்குன்ற, உண்மையிலே உன்னை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் பதறி போறாங்க. மறுபடியும் மோனிஷ் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் அம்மா அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் பொறுத்துக்கும், நாளை காலையில நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பொழுது விடிஞ்ச உடனே இவங்களும் ஒரு கோவிலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற பூசாரிகிட்ட நடந்த விஷயத்த சொல்லும் போது அந்த பூசாரியும் கிளியரா ஒன்று சொல்லிடுறாரு, தம்பி என்ன பண்ணாலும் அது இப்போ உன்னை விடாது, அதுக்கு உன்னை நல்லா நினைவு இருக்கு, அது உன்னை மறக்கவும் மறக்காது. இதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சூதானமாக தான் இதை நாம் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது உன்னை விடாதுப்பா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, உனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் உனக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கும் தெரியும், பாவம் அவருடைய உயிர் தான் இப்போ பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மோனிஷும் யோசிக்கிறாரு, யாரை சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ செக்யூரிட்டி அண்ணன், அவருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்க அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்லிடுறாரு. அண்ட் இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன், ஆனால் இந்த 2 நாள் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி தான் இவங்களையும் அனுப்புகிறாங்க. இப்போ மோனிஷும் அடுத்த நாள் வேலைக்கும் போகிறாரு. வேலைக்கு போன உடனே அவர் தேடுற மொதல் ஆள் செக்யூரிட்டி அண்ணன் தான். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் அன்னைக்கு வரல, அதுக்கு பதிலாக இன்னொரு செக்யூரிட்டியாக இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்க உனக்கு விஷயம் தெரியாதாப்பா அப்படின்னு கேட்க மோனிஷும் இல்லைண்ணே நான் ஒரு 2 நாளாக வேலைக்கு வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்க என்னாச்சுன்னு தெரியலப்பா, அந்த செக்யூரிட்டி 2nd ஃப்ளோர்ல அந்த ரூம்ல இறந்தும் போயிருக்காரு, ஹார்ட் அட்டாக்கா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் இறந்து போயிட்டாருன்னு சொல்லும்போது மோனிஷ்க்கு தூக்கி வாரி போடுது. அந்த பூசாரி சொன்ன மாதிரியே இவரும் இறந்து போயிட்டாரு. இப்போ அடுத்து நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு புரியாம பயத்தோட இருக்க, எனக்கு இப்போதைக்கு வேலையை வேண்டாம், ஒன்றும் வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட விஷயத்த சொன்ன உடனே மறுபடியும் கிளம்பி அதே கோயிலுக்கு போயிட்டு அவரையும் பார்க்குறாங்க. அவருக்கும் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சிருது. அந்த இடத்துல உட்கார வச்சு சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இறந்து போன ஆன்மாவை இந்த இடத்துல வர வச்சு அதுக்கிட்ட என்ன வேணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. ஏன் அந்த ஆன்மாவை இந்த இடத்துக்கும் வர வைக்கல.
தம்பி இப்போ நான் உனக்காக சில பூஜைகள்லாம் பண்ணுறேன், இதன் மூலியமாக அந்த ஆன்மா உன்னை நெருங்காது. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்னன்னா, அந்த பேய் வளர்த்துட்டு இருக்கிற அந்த இடத்தோட ஒரு புடி மண் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த பூஜையை நிறைவுபடுத்தி அதை உன் பக்கம் வராத அளவுக்கு என்னால் கட்டுப்படுத்தியும் வைக்க முடியும். ஆனால் நல்லா கேட்டுக்கோ, இப்போவும் சொல்கிறேன், அந்த ஆன்மாவை நான் அடைச்சும் வைக்கல, அந்த ஆன்மாவை நான் அழிக்கல. அந்த ஆன்மா உன் பக்கம் வராத அளவுக்கு உன்னை சுற்றி ஒரு கட்டும் கட்டி வைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், இந்த பூஜை முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நீ வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு, அந்த சலூனாக இருக்கட்டும், அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த பக்கமே நீ போகக்கூடாது. அப்படி நீ தவறி நீ போனனா அங்கே இருக்கிற ஆன்மாவோட கோபம் அதிகரித்து அது ஒன்று என்ன வேணாலும் பண்ணலாம், அது எதில் வேணாலும் போய் முடியலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாது, எனக்கு இப்போ போயிட்டு அந்த மண்ணை மட்டும் எடுத்துட்டான்னு சொல்லி இவரையும் அனுப்பி விட்டுறாங்க. கூட அப்பா அம்மாவும் போயிடுறாங்க. ஆனால் மோனிஷாவில் அன்னைக்கே மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியல. பல தடைகளும் ஏற்படுது. இது கூடவே இவங்க குடும்பத்தோட பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் ஏற்படுது. ஏன்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நடக்க வேறு வழி இல்லாமல் இவங்களும் பெங்களூருக்கு போயிடுறாங்க. சரியா பூசாரி இவரை பார்த்து இவர் மண் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு வாரம் ஆக போதும். ஆனால் அந்த ஒரு வாரம் அந்த ஆன்மாவுடைய அட்டூழியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வரதா இருக்கட்டும், இவரை பயமுறுத்துறதா இருக்கட்டும், அண்ட் அடிக்கடி வீட்டுக்கு வெளியில் பகல் நேரமாக இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியில் நிற்கிறதா இருக்கட்டும், என் மேலே தண்ணி ஊற்று அப்படின்னு சேம் இதே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்கு. கடைசியாக மோனிஷ் என்ன பண்ணுறாரு, எப்பா தயவு செஞ்சு போயிட்டு நாங்கள் மண் எடுத்துட்டு வரோம், பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு இவர் வேலை பார்த்துருக்காருல சலூன், அந்த பில்டிங்கில் போயிட்டு ஒரு புடி மண்ணை எடுத்துட்டு வராரு. அந்த மண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூஜையை நிறைவு பண்ணுறதுக்கான விஷயங்களும் அங்கே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இப்படி அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த பூசாரி ஒரு விஷயமும் சொல்றாரு, தம்பி கூடிய சீக்கிரத்தில், இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கும் தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தோட அழைப்பு உங்களுக்கும் வரும், அதன்படி நீங்கள் நடந்துக்குன்னு சொல்லும்போது இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்ன குலதெய்வத்தோட அழைப்புன்றாரு ஒன்றுமே புரியாமல் இவங்களும் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த நடுராத்திரி 2 மணிக்கு அப்பாவுக்கும் முழிப்பொழுது, மோனிஷோட அப்பாவுக்கும். அவரு எந்திரிச்சு, டேய் என்னன்னு தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு தோணுது, அவர் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும், பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவரும் சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல மோனிஷ்க்கும் அம்மாக்கும் ஆச்சரியம் தாங்கலை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடைசி மண் எடுத்துகிட்டு போயிட்டு சில பரிகாரம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு மோனிஷும் அவங்க அம்மா மட்டும்தான் போயிருப்பாங்க, அவங்க அப்பா போயிருக்க மாட்டார். அவருக்கு அதிகப்படியான வேலை இருந்ததுனால அந்த இடத்துக்கும் வர முடிஞ்சிருக்காது. இது மட்டும் இல்லாமல் அம்மாவும் மோனிஷும் இந்த குலதெய்வத்தை பற்றி விஷயம் சொன்னாங்கன்னு அவங்க அப்பாட்டையும் சொல்லலை. இப்போ அவரே நடுராத்திரி 2 மணிக்கு விடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லும்போது இவங்களுக்கும் ஆச்சரியம் தாங்காமல் விடிஞ்சதுக்கப்புறம் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் பூஜை பண்ணிட்டு வேண்டிட்டும் வராங்க. அப்படி வேண்டிட்டு வரும்போது மோனிஷ் இவருக்கு ஒரு பெரிய சுமையை யாரோ கழட்டி வச்ச மாதிரியும் ரொம்பவே சுதந்திரமாக இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வை வீட்டுக்கு வரும்போதும் உணர்ந்திருக்காரு. இப்போ மோனிஷும் வேற ஒரு சலூனில் வேலை பார்த்துருக்காரு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இவருடைய இந்த முடிவெட்டுறதுக்கு தேவைப்படுற இந்த கத்திரிக்கோள், ஒரு சில பொருட்கள் எல்லாமே இன்னமும் அந்த பழைய சலூனில் தான் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா இன்னும் பழைய சலூன் இருக்கிற அந்த பில்டிங்கில் தான் சுற்றிட்டும் இருக்கு அப்படின்னு இவருக்கும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க. அப்படி வேலைக்கு வந்தவங்களும் உடனே வேலையை மாற்றிருக்காங்க. இன்னமும் அங்கே அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் ஹேர் ஸ்டைலிஷ் முடிய அழகுபடுத்துகிற வேலை பார்க்குற மோனிஷ்க்கும் நடந்த ஒரு பயங்கர சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்கும் போதும் உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட்ன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை தேடி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்